ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் BudgetBiker. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டாப் யுவர் பைக் ப்ராப்பர்லி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பைக்கோட பிரேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். தென் வந்து பைக் வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஏபிஎஸ் இல்லாத பைக் வந்து ஸ்கிட் ஆகாமல் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தென் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா பைக்லையுமே ஏபிஎஸ் கொடுத்துட்றாங்க. ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் அந்த ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம். அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சடனாக பிரேக் அடிக்கிறப்ப நம்மளோட டயரை ஸ்கிட் பண்ணாமல் இருக்கிறது தான் அதோட வேலை. தென் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் வந்து ஸ்கிட் ஆகாது. தென் நார்மல் ஏபிஎஸ் இல்லாத பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து டயரை ஸ்கிட் பண்ணிடும். ஸோ அதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, சான்சஸ் இருக்குது. தென் நானுமே கீழே விழுந்திருக்கேன் ஏபிஎஸ் இல்லாதனால. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஏபிஎஸ் இல்லாமல் பைக் எப்படி நம்ம ஸ்கிட் ஆகாமல் நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். 2-3 தடவை விழுந்தால் தான் தெரியும் நமக்கும். ரோடு கிராஸ் பண்ணி தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப் மூலமாக நம்ம பைக் வந்து ஸ்கிட் ஆகாமல் நிப்பாட்டலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோவாக பண்ணி காமிக்கிறேன். தென் வந்து உங்களுக்கு சொல்லியும் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் கட்டு, அதாவது இன்ஜின் பிரேக்கிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா கியர் கட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கியர் கட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட பைக்கோட பிரேக்கை யூஸ் பண்ணாமல் வெறும் இன்ஜினோட பவரை வச்சுமே நம்ம பைக்கை நிப்பாட்டுறது பொறுத்தான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கியர் கட்டை எப்படி, இப்போ நான் வந்து 4th கியரில் போயிட்டுருக்கேன். இப்போ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 3000 ஆர்பிஎம்மில் நிற்கிது. இப்போ நான் சடனாக கியர் நான் டவுன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் சடனாக இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ மினிட். ஸோ அது நம்ம இதாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சுற்றணுங்கிறதுக்காக ஒரு ஜெர்க்கு உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஜெர்க் தான் வந்து நமக்கு இன்ஜின் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அகைன் வந்து நான் 4th கியரில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் அகைன் வந்து நான் ஒரு கியர் டவுன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் உங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு. தென் வந்து இன்ஜினோட ஸ்பீடு உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா கியர் டவுன் பண்ண அந்த கியருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு தான் இன்ஜின் போக ட்ரை பண்ணோம். அதிக ஸ்பீட் போகிறதுக்கான ட்ரை பண்ணாகுது. நீங்கள் வந்து கியர் கட் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலேட்டரை விட்டுறணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் கட் பண்ணுறது மூலிமா இன்ஜின் லைஃப் குறையுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்ஜின் லைஃப் கண்டிப்பாக குறையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராப்ளம் வரும்னா, இன்ஜினில் இருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகும். ஆயில் சீல் வந்து சீக்கிரமாக போகும் இன்ஜினில். எப்படி சொல்கிறேன்னா, இன்ஜின் ஹெட் தெரியுங்களா, ஹெட்டுக்கிட்ட ஆயில் சீல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு கேஸ்கட் இருக்கும். அந்த கேஸ்கட் வந்து சீக்கிரமாக போயிடும் நம்ம இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுறதுனால. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம நார்மலான டைமில் வந்து இன்ஜின் பிரேக்கிங் வந்து பண்ண வேணாம். ஏன்னா பண்ணுறதுனால பைக்கோட லைஃப் வந்து பாதிக்கப்படும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு கியரை டவுன் பண்ணிடுவீங்க. அப்படி டவுன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து பின்னாடி ரியர் வீல் வந்து லாக் ஆகும். சடனாக லாக் ஆகிறப்ப அந்த ஜெர்க்கு வந்து நம்மளால் அந்த ஜெர்க்கு அந்த பேக் டார்க் வந்து கிரியேட் பண்ணுவோம். பேக் டார்க் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த பேக் டார்க் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ மினிமலாக இப்போ நான் வந்து 4th கியரில் போயிட்டுருக்கேன். இப்போ நான் திடீர்னு 3rd கியர் வந்துட்டேன். இப்போ வந்து அந்த டார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நான் 3rd கியர்லேருந்து திடீர்னு 1st கியர் கொண்டு வந்து எப்படின்னா ரியர் வீல் லாக் ஆகும். ஸோ அந்த லாக் ஆகிற மூலியமாக நம்ம வந்து கீழே உள்ள வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியர் பிரேக்கை வச்சுமே நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். சில பேர்லாம் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து டிஸ்க் இருக்காது. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்கவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய லைஃப்லேயும் நான் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து எனக்கு ஸ்கிட் ஆகியிருக்கேன். நான் கீழே விழுந்திருக்கேன். அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சடனாக டிஸ்க் பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து டிஸ்க்கு வாரி விடுமே தவிர, நம்ம டிஸ்க்கை கிராஜுவலாக பிடிக்கிறப்ப டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு வாரியே விடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். பைக் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு எம்டியாக இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெறும் டிஸ்க் மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணேன். டிஸ்க்கும் சடனாக பிடிக்கும், கிராஜுவலாக பிடிக்கும். பார்த்தீங்களா, நான் வந்து எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு ஜஸ்ட்டு நார்மலாக டிஸ்க் மட்டும்தான் நான் பிடிச்சேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை.
மூணாவது விஷயம் எப்படி நம்ம பிரேக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ரியர் வீல் ப்ளஸ் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் இருக்குல்ல, அது ரெண்டத்தையும் நம்ம வந்து சேமாக இப்போ நீங்கள் வந்து ரியர் வீல் வந்து 70% கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து 30% கொடுக்கணும். ஸோ இது மூலிமா நம்மளோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அகைன் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ பைக்கோட பிரேக்கிங் ஏதோ சந்தேகமாக இருக்குது எனக்கு. அகைன் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு 70 அட்டைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்பி நான் பிரேக்கர்ஸ் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியர் பிரேக்கில் வந்து 70%, ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து 30% அப்ளை பண்ணி தான் நான் உங்களுக்கு பிரேக் பண்ணேன். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து கிராஜுவலாக கம்மியாக இருக்குது. ஒரு 4th டிப் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்க் பிரேக் வந்து நான் சிட்டிக்குள்ள டிஸ்க் அடிக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப என்ன ப்ராப்ளம்னா சீக்கிரமாக டயர் வந்து நம்மளை வலிக்கி விட்டுரும், ரொம்ப ஸ்கிட் ஆகிரும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கியர் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கியர் டவுன் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கியர் டவுன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் பிரேக் வந்து நான் லைட்டாக பாப்அப் பண்ணுவேன், அப்படி விட்டு பிடிப்பேன் பிரேக்கை. ஸோ அப்படி விட்டு பிடிக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீல் வந்து நமக்கு வந்து லாக் ஆகாது. இப்போ வந்து நம்ம விட்டு பிடிக்கிறனால என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் டிஸ்கே ஒரு ஏபிஎஸ் மாதிரி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அது மூலிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்க் லாக் ஆகிறது வந்து நம்ம தவிர்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எப்படிலாம் பிரேக்கிங் பண்ணுறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தென் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த மெத்தட்ஸ்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன், பட்ஜெட் பைக்கர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.